Welcome back to new video. This video is sponsored by SBO. SBO பற்றி உங்களுக்கு தெரியும்னா SBO welcome to SBO. About SBO. SBO is digital platform. SBO private limited forwarded look digital company with enhance with grow business. எக்கச்சக்கமான பிஸ்னஸ் இருக்குது. SBO founder is Mr. Shankar Pichai is business. What we do? SBO offers to wide of digital marketing, brand collaboration, affiliate task marketing, எக்கச்சக்கமான collaboration with the brands and etc. SBO ஓட மைண்ட் what we do திருப்பி அவங்களோட மிஷின் டு இண்டிவிஜுவல் ஃபார் ட்ரஸ்ட் டு earning as a part-time job. Our vision SBO is the support to co-efficient marketing with the digital marketing. SBO கிட்ட எல்லா சர்டிஃபிகேட் தேவையான MCA சர்டிஃபிகேட், பான் கார்டு அண்ட் GST. திருப்பி SBOவை கான்டாக்ட் பண்ணணுன்னா கெட் இன் டச்னா உங்கள் மெயில் ஐடி, உங்கள் நேமு, திருப்பியும் SBOவோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்பப்போ இருக்குன்னு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அவங்கள கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். திருப்பி டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாலிசிஸ் நீங்கள் ஏன் அண்டரில் ஜாயின் பண்ணிங்களா, உங்கள் டர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ் எவ்ரிதிங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பின் டு பின் டீட்டெயிலாக, அதுவும் புரியலனா ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன், அது ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்குறோம், மேரேஜ் ஏஜ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ ஏஜுக்கு மேரேஜ் பண்ணுறாங்க. பாகிஸ்தானில் மேல்ஸுக்கு 18 இயர்ஸ், ஃபீமேலுக்கு 16. என்னடா புள்ளச்சாச்சி இல்லை, சின்ன பசங்களோட கூட்டின்னு போய் விளாட்ற பசங்களை 18 16 நீங்கள் மேரேஜ் பண்ணி வைக்கிங்க. நீங்கள் எந்த மாதிரி ஆளுங்கடா, நான் இது வரையும் பார்க்கவில்லை. இதுதான் லோயஸ்ட்டாக நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் இது இல்லை. ஈரானில் இன்னும் விளையாடவே தெரியாத பசங்களை கூட ஃபீமேல் 15, மேல் வெறும் 13. என்னடா 10ஆம் கிளாஸ் ஸ்கூலு பொண்ணுங்களெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா என்னான்னு தெரில. இதெல்லாம் ஒரு மேரேஜ் கல்ச்சராக? இந்த மாதிரி கண்ட்ரியில் கூட இப்படி இருக்குமா? 13 வயசுனா யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சின்ன ஏஜ்லேயே அவங்கள மேரேஜ் ஸ்ரீலங்காவில் ஒரு லெவலுக்கு ஏஜ் இருக்குது, 18+. திருப்பி இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணிடுங்க கைஸ். 18+80 ஈக்குவல், பட் கம்மி தான். ஜப்பான்லேயும் 18+, இதுவும் ஒரு ரேஞ்சில் ஈக்குவல் தான், பட் அப்போ கூட மெச்சூரிட்டி லெவல் எப்பயுமே அதிகமாக இருக்கணும் ஒரு ஏஜுக்கு. ஆப்கானிஸ்தான் ஃபீமேல் 16, மேல் 18. ஃபீமேல் கொஞ்சம் கம்மி தான், அண்டர் அடல்ட்டு கணக்கு தான் வரும், ரொம்ப ஏஜ் கம்மி கைஸ். சைனா இஸ் பெட்டர். சைனா கரெக்டாகுது, மேல் 22, ஃபீமேல் 20. இது கரெக்டான ஏஜ், பிகாஸ் அவங்க மெச்சூர்டாக இருப்பாங்க, அவங்க மைண்ட் செட் கரெக்டாக இருக்கும், அவங்க ஃபார்வர்ட்னஸ், அவங்க என்ன பண்ணணும், என்ன கோல்ஸ் இருக்கோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இது கரெக்டான ஏஜ் அவங்களுக்கு. இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் கைஸ்.